ப்ரோ, ஒருவேளை எனக்கு மட்டும்தான் அப்படி தோணுதா இல்ல உங்களுக்கும் ஃபீல் ஆகுதான்னு சொல்லுங்க. சாம்பியன் ட்ரோஃபியோட ஷெட்யூல 2 நாளைக்கு முன்னாடி தான் வெளியிட்டாங்க ஐசிசி. அதுல இந்தியாக்கு லீக் ஸ்டேஜஸ்ல 3 மேட்ச் போட்டிருக்காங்க ஒப்புக்கு சப்பானிங்களோட. ஃபர்ஸ்ட் மேட்ச் பங்களாதேஷோட பிப்ரவரி 20ஆம் தேதி. இப்பதான் அவனுங்களோட ஒரு சீரியஸ போட்டு எதுக்கு அந்த சீரியஸ போட்டானுங்கன்னே தெரியாம துவச்சு அனுப்புனானுங்க அவனுங்கள. அப்படியே செகண்ட் மேட்ச் பாகிஸ்தானோட பிப்ரவரி 23ஆம் தேதி. இவனுங்க ஐசிசி டோர்னமெண்ட்ல இந்தியா கிட்ட அடி வாங்கணும்னே அளவெடுத்து செஞ்ச டீம். உடனே ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால ஓடிஐ சீரீஸை வின் பண்ணியிருக்காங்கன்னு நிமித்தின வந்துடாதீங்க. பாகிஸ்தான் நல்ல பாஸ் பவுலர்ஸ் வச்சிருக்காங்க. ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா பாஸ் பவுலருக்கு ஏதுவான கண்டிஷன். ஆனா சப் கான்டினென்ட் பிச்சர்ஸ்ல அந்த பழுப்பு வேகாது. தேர்ட் மேட்ச் நியூசிலாந்து கூட மார்ச் 2ஆம் தேதி. இது ஓரளவுக்கு நல்ல மேட்ச் தான். ஏண்டா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து கூட மேட்ச் போட்டா என்னடா உங்களுக்கு? பங்களாதேஷ் பாகிஸ்தான் கூட ஆடி டைரக்டா குவாலிஃபை ஆகணும்ல பிளே ஆப்ஸ்க்கு. இந்த மாதிரி செத்து போன பாம்புங்களோட மேட்சை போட்டு சாம்பியன் ட்ரோஃபி பாக்குற இன்ட்ரெஸ்ட் இப்பவே போயிடுச்சு.